வெல்கம் டு WAT டெக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் வந்து டைனமோ யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவிலையும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம ரிப்பீட் மாடலில் ஒரு மாடல் லைனோ இல்லை டீட்டெயில் லைனோ இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங்கை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு ஆட்டோகேடில் லைன் பேஸில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் லேஅவுட் இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம எப்படி பீமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆட்டோகேட் ஃபைலை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் 2D ஒரு லைன் பேஸ் சிங்கிள் லைனில் மட்டும் பீம் வர்றதா ஒரு லேஅவுட் மட்டும் போட்டு அதை நான் அது கேடை வந்து நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைனில் தான் இருக்குமான்னா இருக்காது. இப்போது அதுக்கு அடுத்த மெத்தட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். வால் தனி லேயர் இருக்கும், காலம் லேயர் இருக்கும், பீமுக்குன்னு தனி லேயர் இருக்கும். இப்போ அது வந்து மெத்தட் 3ல பார்ப்போம். இப்போ இந்த மெத்தடில் என்னென்னா சிங்கிள் லைனில் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி பீமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த மெத்தட் 3ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, அங்கே லேயர் வைஸ் தான் இருக்கும். இப்போ அந்த லேயரை வந்து ஸ்டடி பண்ணி எப்படி பீமாக கன்வெர்ட் பண்ணணுங்கிறத நம்ம அடுத்த மெத்தடில் பார்ப்போம். இன்னைக்கு மெத்தடில் நம்மக்கிட்ட லைன் டயக்ராமில் லேஅவுட் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி பீமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு கேட் ஃபைலை லிங்க் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண உடனே இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மாடல் லைன் மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போது இது செலக்ட் பண்ணும்போது பாருங்கள், அந்த லைன் நேம் பாருங்கள், லைன்ஸ் ஏ வால்னு இருக்குது. அப்போது நான் கேடில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து என்னென்னா ஏ வால் அப்படின்ற லேயரில் வச்சு நான் போட்டுட்டேன். இப்போ அதனால் வந்து அந்த லேயர் காட்டுது லைன் ஸ்டைல் நேம். இதுதான் சொன்ன மெத்தட் 2ல அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கும்போது இந்த லேயரை வச்சு நம்ம வந்து எப்படி பீம் கிரியேட் பண்ணலான்றதை நம்ம அடுத்த மெத்தடில் பார்ப்போம். இந்த மெத்தடில் இது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நான் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சின்ன சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்குது. 5 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ தான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதே மெத்தட் தான் ப்ராஜெக்ட் வைஸில் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். இதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் அவுட் ஸ்கிரிப்டோ நோடோ ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன்லாம் டைனமோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். சின்னதாக ஹிண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை மட்டும் வச்சே வந்து நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணணும், இல்லை ஸ்டடி பண்ணணும், இல்லை R&D பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரிப்பீட் மாடலில் இருக்க ஒரு மாடல் லைனாக வந்துருச்சு. இப்போ அதுக்கடுத்து நான் ப்ரீவியஸாக பண்ண மாதிரி தான், வேறு எந்த நோடுமே எக்ஸ்ட்ரா மாற்ற மாட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங், ஸ்ட்ரக்சரல் பீம் பை கர்வ், அதுக்கடுத்து லெவல், எந்த லெவல் வச்சு நான் போடணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் டைப், ஃப்ரேமிங் டைப், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் டைப்ஸ். அதுக்கடுத்து இந்த லெவலுக்கு லெவல் 1 ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங்க்கு இது ஒரு டைப் தான் இருக்குது. அதனால் இது ஒன்றே வச்சு நான் வந்து டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து இந்த கர்வ்க்கு செலக்ட் மாடல் எலிமெண்ட் டாட் இதனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இதனோட இங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம எதை பேஸ் பண்ணி தீம் கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன். எல்லா வாலையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், லைனையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஃப்ரேமிங் டைப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரன் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக் அந்த பீம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பீம் சைஸ் வந்து எல்லாம்
ஒன்றாவும் இருக்காது. அப்போ இந்த டைமில் வந்து நம்ம டக்குன்னு ஃபேமிலி டைப்பை மட்டும் நம்ம டக்குன்னு மாற்றிக்கலாம். இப்போ பீம் வந்து நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணும்போது சில டைம் வந்து விலகிடும், அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக உட்காராது, ஜாயின் இஷ்யூ வரும். இப்போ அந்த மாதிரி டைமில் டக்குன்னு நம்ம பீமை போட்டுட்டு அதுக்கப்புறம் டைப்பை மாற்றும் போது நமக்கு எந்த இஷ்யூ வராது. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் ப்ரீவியஸ் மெத்தடில் பார்த்து அதே நோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று கேடை உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அவ்வளோ. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த அதே அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் அதில் இருக்க லேயரை மட்டும் ஸ்டடி பண்ணி எப்படி பீம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.